ஃபீவர் இருக்காது சில பேருக்கு. காஃப் அண்ட் த்ரோட் பெயின் இருக்கும். அவங்க வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறது நல்லதா? ஆன்டிபயோட்டிக்ஸ் பொறுத்தவரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, அந்த மக்களுங்க வந்து யாரும் டாக்டர் கிட்ட போய் எடுக்கிறதே கிடையாது. ம். டைரக்ட்டா மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு ஆன்டிபயோட்டிக் வாங்குறாங்க. மெடிக்கல் ஷாப்காரனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஓகேங்களா? ஆன்டிபயோட்டிக்ன்னும்போது ஒரு 2 மாத்திரை, 3 மாத்திரை குடுக்குறான். ஒரு சில மெடிக்கல் ஷாப்காரனுக்கு தெரிஞ்சும் வேணுன்ட்டே 2, 3 மாத்திரை தான் குடுப்பாங்க. ஏன்னா வந்துட்டு நெறைய மாத்திரை குடுத்தா பேஷண்ட் வாங்க மாட்டாங்க. காசு அவனுக்கு வியாபாரம் ஆகாதுன்னு சொல்லிட்டு, அப்போதைக்கு போடுறதுக்கு இந்தா ஒரு இன்னைக்கு நைட்டு, நாளைக்கு நைட்டு போடுங்க. இந்தாங்க இத ஒரு 3 வேள போடுங்க அப்படின்னு குடுப்போம். அப்ப ஆன்டிபயோட்டிக் அப்படி ஒர்க் ஆகாது. அதோட பார்மகாலஜி அப்படி கிடையாது. ஆன்டிபயோட்டிக் பொறுத்தவரைக்கும் அதோட மாத்திரை போட்டோம்னா, அந்த டோஸ் நம்ம பிளட்ல ஏறி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 5 நாள் அந்த பிளட்ல அந்த டோஸ மெயின்டெயின் பண்ணணும். அப்பதான் வந்து அந்த மருந்தோட ஆக்டிவிட்டி வந்து ஃபுல்ஃபில் ஆகும். இப்போ 1 நாள், 2 நாள் நெறைய பேர் ஆன்டிபயோட்டிக் வாங்கிட்டு, சார் நான் நேத்து ஒரு மாத்திரை போட்டேன், ஒரு அமாக்ஸிலின் போட்டேன் அப்படிலாம் பண்றதுல என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அந்த கிருமி முழுமையாவும் அழியாது. 2வது அந்த கிருமி வந்து அந்த மாத்திரைய கண்டுபிடிச்சு நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஆன்டிபயோட்டிக் உங்களுக்கு வேலை செய்யாது. அது பேரு தான் வந்து ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து இந்த மாத்திரைங்கள கரெக்ட்டா போடாததுனால தான். ஸோ தயவு செஞ்சு ஆன்டிபயோட்டிக் ஆரம்பிக்கிறீங்கன்னா, ஒரு டாக்டர போய் பார்த்துட்டு ஆரம்பிக்கிறது நல்லது.